அப்ப நீங்க போறது வந்து அவரை பார்க்கத்தான். ஆமா, இவர் 10,000 அனுப்பிச்சு விட்டாருன்னா அவர் ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருந்தாரு என் புருஷன். கல்யாணத்துக்கு 5 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சிருந்தாப்புல. அப்புறம் எப்படி அடைக்கிறது அதை? எந்த துப்பாக்கி அனுப்புனேன், ஓனர் பார்த்து எனக்கு கொடுத்தனால தான் இப்போ வீடு வாசல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேனா இல்லையா? அப்படியா? நான் சொல்லியிருக்கேன் ஓனர்கிட்ட, பிள்ளையே இல்லைங்க, எப்படியா ஏற்பாடு பண்ணணுங்க, என் புருஷனோட போய் நான் இருக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் சொல்லியிருக்காரு, ஓனர் சொல்லியிருக்காரு, நீ என் புருஷனோட இருக்க, நம்ம வீடு ஃப்ரீயாக தான் இருக்கு அப்படின்னு இருக்காரு. இருக்கிற ஒட்டாத பூரா வித்துருவா. ஏற்கனவே பாதி கம்பெனியே நட்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. தலையில் முக்காடை போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு இருக்காப்புல. அடுத்த மாதம் நான் ஃப்ரீ விசாவில் போகலாம்னு இருக்கேன். ஆமாம், ஓனரை போய் பார்க்குறேன், ஜாலியாக இருக்கிறேன், என் புருஷனை பார்த்து கூட்டிகிட்டு வரேன். ஆமாம், இல்லைனாலும் அவரை ஒட்டமாக இருக்கட்டும், இங்கே வந்து என்ன பண்ண போகுது. ஆமாம் சொல்லியிருக்காப்புல. ஆமாம், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட உன் கஷ்டத்தை சொல்லுமா, நான் நிறைவேற்றினேன் அப்படின்னு இருக்கா. யார் உனக்கு புரிஞ்சேன்? இல்லை, அந்த ஆள் பேச வேண்டிய டைலாக்லாம் இந்த ஆள் பேசுறாரு. அந்த ஆள் பேச மாட்டேங்கிறாப்புல. அதான் அடிக்கடி வீடியோ காலில் வந்தாவே ஒட்டகம் பேக்க அனுப்பிச்சுட்றாப்புலையே, அதைய வச்சு ஒட்டகத்தோட தான் பேசுறாப்புல என் புருஷன். அவரும் சொல்லியிருக்காப்புல, அடுத்த ட்ரிப்பு செல்லெல்லாம் பிடிக்க போறேன் அப்படின்னு இருக்காப்புல ஓனர். செல்லெல்லாம் வச்சுக்க கூடாது, வேலை பார்க்குற இடத்துல செல்லு வச்சுக்க கூடாதான்.